ஸோ ஹே காய்ஸ், வெல்கம் டு மீ டைம் வ்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம வந்துட்டு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கங்க வந்துட்டு என்னென்னவோ ரிவ்யூஸ்க்கு என்னென்னவோ படத்தோட செலிப்ரேஷனுக்குலாம் வந்து நம்ம தேடி போய் வீடியோலாம் பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம சொந்த ஃப்ரெண்டு, அதாவது என் கூட படிச்ச ஃப்ரெண்டோட ஒரு ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ்க்கு தான் வந்துட்டு வந்திருக்கேன். அண்ட் வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இடம். அந்த ஆம்பியன்ஸ் வைஸ் எல்லாமே வந்துட்டு பயங்கரமா இருக்கு. நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி இடம்லாம் பார்க்கும்போது சரி எங்கேயோ ஒன்று லொக்கேட் ஆகிருக்கு, ஒரு பெரிய இடத்துல ஏதோ வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க போல அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிலாம் இல்லை. ஒருத்தவங்க வந்துட்டு நல்லது செய்யணும்னு நினச்சா, ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு விஷயத்த ஆரம்பிக்கணும்னு நினச்சாலே ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து எங்கே வேணால் ஆரம்பிக்கலாம், அது இவ்வளோ சூப்பராகவும் ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் வந்துட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த புக் ஷாப் வந்துட்டு எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வண்ணார்பேட்டில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த லொக்கேஷன் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இவங்க மல்டிபிள் பர்பஸ்க்காகவும் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நல்ல விஷயம். நான் வந்துட்டு என் ஃப்ரெண்டை காட்டுறேன். ஸோ ஒரு முக்கியமான ஒகேஷனில் வந்திருக்கிறோம். ஹாய். ஹாய், வணக்கம். வந்தனம். பந்ததுலேருந்து 10 தடவை ஹாய் சொல்லிட்டேன், பட் 11 தடவை ஹாய் சொல்கிறேன். ஸோ இவரோட படம் சரி சரி மரியாதை. ஐயோ. ஸோ இவரோட படம் தான் வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. இவரும் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு படம் எடுத்திருக்காங்க, டோர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரைலர் வந்து பார்த்தோம், பயங்கரமாக வந்திருக்கு. அந்த படம் வந்து லான்ச், அந்த படத்தோட லான்ச் தான் வந்து இன்னைக்கு நடக்க போது, கிறிஸ்மஸ் அதுவுமா. ஸோ இந்த படம் எப்படி வந்திருக்கு, என்ன மாதிரி படம், நல்லா இருக்குடா அந்த மாதிரி ஒரு நம்ம கேட்கும் போது என்னடா இப்படிலாம் பண்றீங்க? சொல்லு. ஒன்றும் இல்லை, இது ட்ரைலர் பார்த்துருப்பீங்க. ட்ரைலர் எங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கொஷின் தான், என்ன கதை சொல்ல போகிறோன்றது தான். ஏன்னா எங்களுக்கே தெரியாது என்ன கதையாக வரப்போகுதுன்ட்டு அதான் ஓப்பன். ஏன்னா இது வந்து சயின்ஸ் ஃபிக்ஷனாக பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஃபிக்ஷனாக இருக்கும், இல்லை ஒரு லவ் ட்ராமா பார்த்தீங்கன்னா லவ் ட்ராமாவும் இருக்கும். இது கைண்ட் ஆஃப் ஒரு சுப்பிரமணியபுரம்னு எடுத்துப்போமே, அது லவ் படமான்னு கேட்டால் லவ்வும் இருக்கும், பொலிட்டிக்கலும் இருக்கும், ஒரு கேங் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு எப்படி அவங்க பார்த்து மாறுதுன்னு வச்சிருப்போம்ல, அந்த அளவுக்கு நம்மளால பண்ண முடியாது. நம்மளோட ஐடியாக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஐடியா பண்ணி ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் அது. நீங்கள் சயின்ஸ் ஃபிக்ஷனாக பார்த்தா சயின்ஸ் ஃபிக்ஷனாக இருக்கும், ட்ராமா பார்த்தா ட்ராமா இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் 6 இது இருக்கும். டார்க் காமெடிக்கு நாங்கள் எங்களோட ஃபர்ஸ்ட் அட்டம் டார்க் காமெடி நிறைய இருக்கும். பட்டம் ஃபுல்லாக டார்க் காமெடி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு புரியணும், அதான் பிரச்சனை. ஏன்னா எங்களுக்கே பாதி காமெடி புரியாது. ட்ரைலர் பார்க்கும் போது எனக்கு நான் என்னன்னு சொல்றேன். ஸோ இவன் வந்துட்டு எனக்கு ட்ரைலர் லிங்க் அனுப்புனா, பொதுவாக ஷேர் பண்ணுற மாதிரி ஷேர் பண்ணா, நான் பார்த்துட்டு எனக்கே ஒரு மாதிரி பயங்கரமா இருந்தது. வாவ்டா சூப்பரா. எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா இருந்தது, இந்த படத்தில் நம்ம என்ன சொல்ல வரோம். ஆனால் அந்த படத்தோட கான்செப்ட் எல்லாமே வந்துட்டு அந்த டைட்டில்ல இருந்து அந்த ட்ரைலர்ல இருந்து எல்லாமே எனக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து சேர்த்துட்டான். இதாண்டா நான் சொல்ல போறேன், இதுதான் படத்தோட கதை அப்படின்னு சொல்லி சூப்பரா ஒன்று வந்துட்டு கன்வே பண்ணியிருக்கிறான். தெரியல, அது ஃபுல் படம் பார்த்தா தான் தெரியும் அவன் என்ன சொல்ல வந்திருக்கான், என்ன எடுத்து வச்சிருக்கான் அப்படின்னு. ஸோ இந்த இடத்த பத்தி சொல்லு. இது வந்து வடசென்னை வாசி புத்தக நிலையம். சொல்லப்போனால் ஃபர்ஸ்ட் கடை. இது வந்து நார்த் மெட்ராஸ்னு ஒரு பேர் இருக்கும், ஒரு பிம்பம் இருக்கும், சினிமா போர்ட்ரே பண்ணிகிட்டே இருக்கு. அதெல்லாம் பிரேக் பண்ணுறதுக்கு பல பேர் போராடி இருக்காங்க. அது சொல்லப்போனால் எங்கே இப்போ நான் வண்ணாரப்பேட்டை, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எங்கள் வாசல்வாடி பக்கத்தில் இருக்க எல்லா ஏரியாவில் காசிமேடு ராயபுரம் எல்லா சரௌண்டிங்ஸ்லாம் இருக்காங்க. ஏன்னா நம்மளே பெரும்பு தான். ஆனால் நமக்கு ஒரு ஃபேஸ் ஒன்று வைப்போம். அதாவது நம்ம போய் சொல்லும் போது அங்கேருந்து வரீங்களான்ட்டு இருக்கும்ல, அதை இல்லை நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதை பிரேக் பண்ணுறதுக்காக ஒரு 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 ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் இந்த கடை. ரெண்டாவது, வடசென்னையை பொறுத்த வரைக்கும் புத்தகம் வாசிக்கிறவங்களும் புத்தகம் எழுதுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஏகப்பட்ட ரைட்டர்ஸ் இருக்காங்க, ஏகப்பட்ட ரீடர்ஸ் கிளப்ஸ் இங்கே இருக்குது. என்னன்னா நாங்கள் எல்லாருமே ஒரு புக்கு வாங்கணும், இல்லை ஒரு புக்கு வேணும்னா ஒன்றும் ஆன்லைன், இல்லைனா ஜனவரி போடுற அந்த புக் ஃபேர் ஒன்று போடுவாங்க, அந்த 10 நாள் புக் ஃபேர். அதை மீறி போனோன்னா வேளச்சேரி, ராயப்பேட், அடையார் இங்கே போகணும். ஏன் படிக்கிற நமக்கு இங்கே இல்லையா, நம்மளோட தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு கடை இல்லையா அப்படின்றதோட கான்செப்ட் தான் இது. ஸோ இங்கே எல்லா பப்ளிகேஷனும் இருக்கும். எக்ஸாக்டாக இப்போ சில பப்ளிகேஷன்ஸ் அவங்கவுங்களது மட்டும் இருக்கும். சும்மா சொல்கிறேன், யாவரும் பதிவகம் போனீங்கன்னா அவங்களோட புக்ஸ் மட்டும் தான் இருக்கும். இங்கே அப்படி இருக்காது. உங்களுக்கு யாவரும் இருக்கும், விஷ்ணுபுராம் இருக்கும், நக்கீரந்து இருக்கும், குரலோகம்லேருந்து வரும், எல்லாமே இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்து இருக்காது.
மக்களுக்கு என்ன தேவை, நீ எதை படிக்க போற, என்ன படிக்க போற, இல்லை படிக்கணும்னு ஆசை இருந்தால் அந்த கடைக்கு வந்தால் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இங்கே எல்லா புக்ஸுமே இருக்கு. அது போக இப்போதான் டிசம்பர் 14 தான் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ 3 மாசத்துக்கு வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸஸ்ல வச்சிருக்கோம். அது நீங்க வந்து பாருங்க, அந்த பிளாம்ப்ளெட் சைடில் கண்டிப்பா நான் வீடியோ ஓடும் போது வந்துடும். அது இருக்கு. அப்புறம் இன்னொன்று வந்து இங்கே வந்து நாங்கள் ஒரு ரீடர்ஸ்க்கான ஐடியாவுமே பிளான் பண்ணியிருக்கோம். ரீடர்ஸ் எப்படின்னா, சிலரால் ஹையர் பண்ண முடியாது, புக்ஸை வாங்க முடியாது, பை பண்ண முடியாது பெரிய பெரிய புக்ஸ். ஸோ அவங்க வந்து மந்த்லி ஒரு பேமெண்ட் ஒரு 300 பே பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து இங்கே வந்து ரீடர்ஸ்க்கான ஒரு இது இருக்குது. 30 hours படிக்க முடியும். இங்கே வந்து படிக்கலாம். உங்களுக்கு இந்த அட்மாஸ்பியர் பார்த்தீங்கன்னாவே உங்கள் ஃபோனை தனியாக எடுத்து வச்சிருவீங்க. புக்ஸ் கூட மட்டும் தான் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது போக இங்கே ஒரு ஈவெண்ட்டுமே பிளான் பண்ணலாம். ஈவெண்ட் இந்த சென்ஸ், இந்த ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு புக் லான்ச், இப்போ நாங்கள் படம் ஈவெண்ட் இங்கே லான்ச் பண்ணுற மாதிரி நீங்கள் புக் லான்ச் பண்ணலாம், சினிமா டிஸ்கஷன்ஸ் பண்ணலாம், வேறு ஏதாவது உங்களோட கவிதை புக்கோ இல்லை உங்களோட வாசகர் வட்டமோ கல்வி சார்ந்த நிலையங்கள்னு நீங்கள் இங்கே எது வேணால் பிளான் பண்ணலாம். எல்லாத்துக்குமே இங்கே எல்லாமே இருக்குது. அது போக சாப்பிட்றதுக்கு ஐஸ்கிரீமும் வச்சுருக்கோம். ஸ்கூப் இருக்குது, கோன் இருக்குது, கேரளாலேருந்து வர வச்ச ஸ்பெஷல் இது இருக்குது, நிறைய ஃப்ரூட்ஸ் ஃப்ளேவர் இருக்குது. ஸோ நீங்கள் படிக்கலாம், பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம், சாப்பிட்லாம், அகெயின் படிக்கலாம், பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம், சாப்பிட்லாம். ஸோ இது எங்கள் மக்களுக்கு நாங்கள் ஒரு அடுத்தது கொண்டு போகணும். வாசிப்பை நிறைய பேருக்கு பழக்கப்படுத்தணும். வாசிப்பு இங்கே விட்டு போகிறவங்கள மறுபடியும் மீட்டு எடுக்கணுன்றதுக்கான ஒரு முயற்சி. இதை நான் பண்ணல, எங்கள் அண்ணன் அப்புறம் எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேர், மொத்தமாக 3 பேர் சேர்ந்து இது பிளான் பண்ணியிருக்காங்க. எங்கள் அண்ணன் வெண்மணி, அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர், விஜய்னு ஒருத்தர், அவர் ஒரு அட்வொகேட், அப்புறம் ஷாஜகான் ஒருத்தர், அவர் ஒரு டீச்சர், எங்கள் அண்ணன் ஒரு ஆர்கிடெக்ட். ஸோ ப்ரொஃபஷனாக வேறு இருந்தாலும் நமக்கு ஒரு பேஷனாக இருக்கும்ல, அந்த பேஷனாக இவங்க 3 பேரும் சேர்ந்து இது ஒரு பெரிய முயற்சியாக நான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கே பெரிய விஷயமா இருக்குது. சும்மா வந்து உட்காந்து நான் படிச்சுட்டு இருக்கேன், சும்மா வந்து உட்காந்தே படிச்சுட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே கொண்டு வரலான்ற ஒரு ஆசை. கண்டிப்பா நீ படிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது டீ சாப்பிடலாமா, அந்த டீ குடிக்கலாமா, கரெக்ட் சார், ப்ளீஸ் எடுக்கிறீங்களா, டீ குடிக்கலாமா. ஸோ நம்ம மாப்பிள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா புக்கும் எழுதியிருக்கான். இது வந்துட்டு காலேஜ் டைம்லேயே அவன் எழுதின ஒரு புக்கு. இது வந்துட்டு நான் படித்து பிரமிச்சு போனது என்னன்னா, என் கூட சும்மா சுற்றிட்டு இருந்த செவ்வாழை எப்போ ஒரு புக்கை போட்ட அந்த மாதிரி இருந்தது. அந்த புக்கை அவன் யூஸ் பண்ண வேர்ட்ஸாக இருக்கட்டும், அவன் அதை எவ்வளோ வந்துட்டு ஜாலியாக சொல்ல முடியுமோ எவ்வளோ ஜாலியாக சொல்லி என்னையே கனெக்ட் பண்ண வைக்கிறேன். என்னன்னு இல்லை, பொதுவாக எல்லாரையும் படிக்கிற எல்லாரையுமே கனெக்ட் பண்ண வைக்கிறது தான் ஒரு புக் அண்ட் ஆத்தரோட ஒரு பெரிய வெற்றியா நான் பாக்குறேன். அது இந்த வயசுல அவன் சூப்பரா ஒண்ணு கொண்டு வரான்ற போது இல்ல நிஜமாடா. அப்படியே வாங்க, இந்த ஆம்பியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் சொன்ன இடம்லாம் இதுதான். ஸோ ஆம்பியன்ஸ் வைஸ் வந்துட்டு பயங்கரமா இது வந்துட்டு பண்ணி வச்சிருக்காங்க, சூப்பராகவே இருக்கு. மாப்பிள்ள அந்த சினிமா ரேக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாங்கிட்டு போ மாப்பிள்ள, உனக்கு எல்லாம் எடுத்துக்கோ டிஸ்கவுண்ட். சினிமால இருந்து அரசியல் எல்லா விதமான கவிதை எல்லாமே இருக்கு இன்டர்பிரட் பண்றதுக்கு பண்ணிக்கும். அதான் கவிதை, ஆன்மீகம், ஆங்கிலம் சார்ந்த புத்தகங்கள், பொருளாதாரம் சார்ந்த புத்தகங்கள், அதெல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கல போடுவாரு, எனக்கு சட்டன் பேர் வரல, தத்துவம் சார்ந்ததுன்ற மாதிரியான எல்லாத்துக்கான புக்ஸும் இங்க நம்ம வண்ணாரப்பேட்டில் எல்லா பதிப்பகமும் இருக்கு. இது போக ஒன் பீஸ் வெனஸ்டே எல்லாம் கேட்கறானுங்க பசங்க. வெனஸ்டே எல்லாம் வாரத்துல ஒரு நாள் தான் வரணும், நம்ம படிச்ச காலங்கள் ஜோக்கு. இவங்க ஒன் பீஸ் வேணும், வெனஸ்டே வேணும், கைண்ட் ஆஃப் ஷெர்லாக் ஹோம்ஸ் அந்த மாதிரி நிறைய கேட்கறாங்க. நமக்கு அந்த மாதிரியான ஃபிக்ஷன் சார்ந்த புக்ஸுமே ஒரிஜினல் பப்ளிகேஷன்ல இருந்து நம்ம ஆர்ட் பண்ணி வர வச்சு உங்களுக்கு நம்ம தரோம். நமக்கு என்னன்னா படிக்கணும்னு ஆர்வம் இருக்கு, எங்க போய் தேடணும்னு தெரியலன்னா இங்க வாங்க, வெப்சைட் இருக்கு, லைக் இன்ஸ்டா பேஜஸ் ஷேர் பண்றோம், கீழே போட அப்பலான்னு. அது நீங்க சாட் பண்ண டெக்ஸ்ட் பண்ணாலே போதும், உங்களுக்கு வீடு தேடி வரும். நீங்க இங்க வந்து படிக்கனாலுமே உங்களுக்கு எல்லா ஸ்கோப்புமே இருக்கு. பட் நான் ப்ரிஃபர் பண்றது இங்க வந்து படிங்க, செம்ம ஆம்பியன்ஸ் சூப்பரா இருக்கு. இந்த சில பேர் வந்துட்டு ஏரியா வச்சுலாம் ஜட்ஜ் பண்ணுவாங்க. எனக்கு சொல்லும் போதே வந்துட்டு எனக்கு சொல்லும் போது அது பெருசா தெரியல, ஏன்னா எனக்கு தெரியும் இந்த ஏரியாலே வந்துட்டு எவ்வளவு பெரிய ஒரு கை இவர் அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா இவன் எல்லாமே பண்ணியிருக்கான். இவன் சொல்லும் போதே சொன்னான், இந்த ஏரியால வந்துட்டு வந்த நிறைய எழுத்தாளர்கள் எல்லாருமே இருக்காங்க. அதுல ஒன் அமாங் தெம் தான் இவன் வந்துட்டு காலேஜ் டைம்ல இவன் என்னென்ன வந்து டேலண்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கான் எல்லாமே எனக்கு தெரியும். இந்த புக்கு சாதாரண விஷயமே கிடையாது. ஒரு புக்கை வந்து எழுதணும்னு யோசிக்கிறது வேற விஷயம், அது ஃபர்ஸ்ட் பேஜ் எழுதுறது வேற விஷயம். ஆனா அது ஃபுல் புக்கை முடிச்சு அதை பப்ளிஷ் பண்றதுன்றது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். அது பயங்கரமா பண்ணியிருக்கான். அதுல இருந்து இவன் வந்து எனக்கு ஒரு ஒன் ஆஃப் தி இன்ஸ்பிரேஷன் நான் சொல்லலாம். ஸோ இல்ல நானும் தம்பியும் வந்து ஒரு 2 இயர்ஸ் ஒன்னா படிச்சோம். ஆனா நாங்க பேச ஆரம்பிச்சது எங்களுக்கு கூட ஒரு பாண்ட் கிரியேட் ஆனது கடைசி ஒரு 3 மாசம் இருக்கும். நான் பப்ளிகேஷன் புக் ஒன் பண்ணிருக்கேன் போட்டிருப்போம். நான் ஓப்பனா சொல்லுவேன், அவங்ககிட்ட சொல்லிருக்கேன். ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ல பார்க்கும் போது இவனுக்கு எனக்கு ஆகாது, நான் ஃபிக்ஸ் பண்ணுறது நாங்கள் 2 பேரும் தான் இருக்கும். இல்லை நமக்கு இது ஒத்து வராதுன்னு நினைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா கடைசியில நான் எடுத்த இந்த புக் பப்ளிகேஷன் பண்ண போறேன், என் கிளாஸ் ரூம்லேயே பண்ண போறேன்னு நான் சொன்னேன். படிச்ச யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஜேர்னலிசம் டிபார்ட்மெண்ட்லேயே பண்ணும்போது அதுக்கு மீடியாலாம் ரெக்கார்ட் பண்ணுறது, ஆர்கனைஸ் பண்ணது, எல்லாத்துக்கும் நின்னது தமிழ் ஃபர்ஸ்ட். அப்புறம் சௌமி, கேஷவ்,
ஹரிஷ் இருந்தாங்க. பட் அதை விட நான் பாத்துக்கிறேன் போ, இதை விட நான் எடுத்துக்கிறேன் போ அப்படின்றதெல்லாம் இவனுங்க தான் எனக்கு கடைசியில கை மாப்பிள்ள சூப்பர் மாப்பிள்ள அப்படின்னு வந்து நின்னது இவனுங்க தான். ஸோ ஒரு அப்ரிஷியேட் பண்றதுல தமிழ்மா வந்து எப்பயுமே ஃபர்ஸ்ட் கூப்பிடுவேன். ஏதோ பேசுறான், அதனால தான் நான் இன்னைக்கு எனக்கு ரிலீஸ்க்கு வைக்கணும், கண்டிப்பா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். இல்ல நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டதுனால தான் நான் இங்க இருக்கேன். ஏன்னா அவன் வந்து அவன் ரொம்பவே ஃபாலோ பண்ணான். காலைல கூட எனக்கு ஃபோன் பண்ணா வரணும்ன்ற ஒரு ஆசை தான். ஏன்னா நம்ம யாருக்கோ ஓடுறது, நம்ம கூட இருக்கிற ஒருத்த வந்து மேல வரான், அதுவும் ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து இப்படி ஒண்ணு பண்றாங்கன்ற போது சின்ன விஷயமா இருந்தாலும் அது எனக்கு ரொம்ப பெருசு, பயங்கரமான விஷயம். இது என்னால இதுவரையும் பண்ண முடியல, அவன் பண்றான் அப்படின்னா அது ரொம்ப சூப்பரான விஷயம். ஸோ இப்போ ட்ரெயில்ல இது படத்தோட லான்ச் வந்து டைம் ஆகுது. ஸோ அந்த வீடியோ கிளிம்ஸ் எல்லாம் நான் காட்டுறேன். கைஸ், நம்ம வந்துட்டு லைப்ரரி பற்றி சொல்லியிருந்தோம். ஸோ அதோட ஃபவுண்டர்ஸ், அதாவது ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 பேர் அண்ட் இன்னொருத்தவங்க சேர்ந்து தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எவ்வளோ சூப்பரான ஆம்பியன்ஸாக வந்து செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா we have to be encourage them. and yeah bro, இது எப்படி ஆரம்பிச்சீங்க? இது எந்த மாதிரி ஐடியா உங்களுக்கு வந்தது? ஃபஸ்ட்டு கமர்ஷியலாக ஒன்று என்கேஜ் பண்ணணும் தான் தோணுச்சு. அதுக்கடுத்து நம்ம ஏரியாவில் என்ன இல்லைன்னு பார்க்கும்பொழுது நிறைய இது போல் மல்டிபர்பஸ் ஹால் இல்லை. சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா, இல்லை சென்டர் ஆஃப் த சென்னை பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. இந்த உரையாடல், ஸ்டேஜ், பிளாட்ஃபார்ம்னு நிறைய இருக்குது. ஆனால் நம்ம ஏரியாவில் அப்படி ஒன்று இல்லை, வட சென்னையில் அப்படி இல்லை. அதே மாதிரி புக் ரீடர்ஸும் கம்மியாக இருக்குன்னு ஒரு பேச்சு இருக்குது. ஆனால் நிறைய எழுத்தாளர்கள் பார்த்தீங்கன்னா வட சென்னையிலேருந்து தான் வந்திருக்காங்க. அதனால தான் வட சென்னை வாசிகளுக்காக அவங்க வாசிக்கணும், அந்த பழக்கம் மறுபடியும் கொண்டு வரணுன்றதுக்காக இந்த ஒரு ஸ்பேஸை வந்து கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு இந்த எப்படி இது ஆரம்பிக்கணும்னு தோணுச்சுன்னா, நம்ம ரோபோ சங்கர் சார் ஒரு படத்துல சொல்லுவார்ல, அன்னைக்கு காலையில 6 மணிக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு டைம்ல தான் நாங்கள் இது வந்து யோசிச்சோம். ஏன்னா காலையில 6 மணிக்கு எழுந்திரிச்சு என்ன பண்றதுனே தெரியாம ஒரு இடத்துல போய் மீட் பண்ணி எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்னே தெரியாம ஒரு டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறமாட்டி ஆரம்பிச்சது தான் இந்த புத்தக கடை. வடச்சென்னைனாலே வெளியில இருக்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு தப்பான ஒரு பார்வையாக தான் இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் கலைக்கணும். இங்கேயும் வந்து நல்லபடியா ஒரு ஸ்போர்ட்ஸ்லயும் சரி, எஜுகேஷனும் சரி முன்னேற நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமா, வள்ளலார் பிறந்த மண் இது. இந்த இடத்த வந்து எல்லாருமே தப்பா ப்ரொஜெக்ட் பண்றது நம்மளுக்கு ஒரு மனசு கஷ்டமா இருந்துச்சு. 4 மணிக்கெல்லாம் ரவுண்ட்ஸ் போய் பார்த்துருக்கோம். நியூஸ் பேப்பர் இந்த கடை சம்பந்தமாலாம் போய் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஜோன்ல மட்டுமே ஒரு 10,000-15,000 பேப்பர் கிட்ட டிஸ்ட்ரிபியூட் ஆகும் நியூஸ் பேப்பர். அப்போ நம்ம வடச்சென்னையில ஒரே ஒரு ஜோன்ல இந்த இது நடக்குதுன்னா வடச்சென்னையிலே 10-15 ஜோனுக்கு மேல இருக்குது. அப்போ நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகம், அப்போ படிக்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகம். அது வெளியே தெரியாம இருக்கு. நம்ம இந்த புத்தகத்தை கொண்டு வரதுனால அது வெளிப்படுத்தணும். அதே மாதிரி இங்க ஈவெண்ட் ஏதாவது நடத்துறதாலும் நடத்தலாம். புத்தக வெளியீடு, கல்வி சம்பந்தப்பட்டது, அந்த மாதிரி ஏதாவது நடத்துறதுக்கும் ஸ்பேஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் உட்காரலாம் தாராளமாக. ஆமா, அதுக்கான ஸ்பேஸ் ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் நம்ம பண்ணது. இது ஒரு லாப நோக்கமா இருந்தாலும் இந்த வடச்சென்னைன்ற பேரை தப்பான ஒரு பார்வையை மாற்றணுன்ற ஒரு எண்ணமும் எங்களுக்கு இருக்குன்றதுனால தான் இதை சஜஸ்ட் பண்ணி யோசிச்சு அதுக்கப்புறம் ஒரு முடிவு. அதுக்கு நீங்க ஒரு ரிசர்ச் ஒன்று பண்றீங்க பாத்தீங்களா? இப்போ நீங்க சொன்ன அந்த நியூஸ் பேப்பர் விஷயம் வந்துட்டு எனக்கே பிரமிப்பா இருக்கு. ஓகே ஃபைன், ஃப்ரெண்ட்ஸா ஆரம்பிச்சாலும் அவங்களுக்கு என்னென்ன கிடைக்கும்ன்றதை தாண்டி இங்க என்ன இல்லை அதை நம்ம அமைச்சு கொடுக்கலாம்னு ஒன்று யோசிக்கிறீங்களே, அது தாட் வைஸ் சூப்பரான விஷயம். இங்க வந்து 6 ரூபாயிலேருந்து புக் இருக்கு. நைஸ். 6 ரூபாயிலேருந்து 4,000 ரூபாய்க்கு கூட புக்கிங் இருக்கு. என்னன்னா வந்து இங்க வந்து பொருளாதாரத்துல வளர்ச்சி இல்லாத மக்களும் இங்க இருக்கிறாங்க. அவங்களும் புத்தகம் படிக்கணும்னா கம்மி ரேட்ல கொடுக்குற மாதிரி புத்தகமும் இருக்கணும். அதுக்காக தான் 6 ரூபாயில உள்ள புக்கு கூட நாங்கள் வாங்கி வச்சிருக்கோம். சூப்பர். சின்ன பசங்க படிக்கிற புக்கும் இருக்குது, சயின்டிஃபிக்கான புக்கும் இருக்குது, மொழிபெயர்ப்பு புக்கு இருக்கு. எங்களுக்குலாம் கடை திறக்கும் போது ஒரு சில விஷயங்கள் தெரியல. கடை திறந்ததுக்கு அப்புறம் இங்கிலீஷ் புக் நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா நம்ம ஏரியால நிறைய பேர் இங்கிலீஷ் புக் படிக்கிறாங்களா, எங்களுக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமாட்டி அவங்க கேட்குற புக்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். அந்த மாதிரி இப்போ கூட ஒரு ராணிப்பேட்டையில இருந்து ஒரு ஆர்டர் வந்துச்சு, அதெல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். ஓ, ராணிப்பேட்டை. வாவ், நைஸ். இப்போ வந்து இங்க யார் புக்கு வாங்குறா, இது வாசிப்பாங்களா, படிப்பாங்களான்ற சந்தேகம் இருந்தது. அப்படிலாம் எதுவும் இல்லை, அதெல்லாம் மித்து தான். எல்லாரும் எல்லாத்தையும் படிக்கிறாங்க. கரெக்டான வாசகருக்கு கரெக்டான புத்தகத்தை கொண்டு போய் சேர்க்கறதா எங்கள் வேலை. சரி, அது எப்படி தான் அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்ட்டு நாங்கள் இந்த புதையல் வேட்டை மாதிரி புத்தகத்தை வேட்டையாடி அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்த்து. இல்ல, இதுதான் ஒரு ஹாப்பினஸ்ஸே. அது கஸ்டமரோட டிமாண்ட் என்னன்னு தெரிஞ்சு அதை ஃபுல்ஃபில் பண்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எந்த துறையா இருந்தாலுமே எண்ட் ஆஃப் தி டே அதான் ஹாப்பினஸ். அதை வந்து இவங்க பெர்ஃபெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி உங்க எல்லாரோட கஸ்டமரோட டிமாண்டையும் நீங்க பூர்த்தி செய்யணும். அண்ட் இதை வந்து இன்னும் பெருசா நீங்க பிரான்ச் வைஸ் நீங்க திறக்கணுன்றது என்னோட ஆசை. முடிஞ்சா நீங்க அது ஃபியூச்சர்ல கண்டிப்பா பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ யா, தேங்க்ஸ்.
இந்த படத்தோட லிங்க்கே வந்து நான் கீழே போடுறேன், நீங்களும் போய் பாருங்க. அவங்களுக்கு முடிஞ்ச அளவு சப்போர்ட் கொடுங்க. இதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணாலும் எதுவாக இருந்தாலும் இந்த இடத்துக்கும் வந்துட்டு நீங்க அடிக்கடி விசிட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ இதே மாதிரி சூப்பரான வீடியோலாம் சந்திக்கிறது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. கண்டிப்பா பண்ணுங்க, சேனலுக்காக பண்ணுங்க.